அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேங்க் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் உங்களுக்கு 8.75% வட்டி போடுறாங்க அப்படின்னா 4 மாதம் மற்றும் ஆண்டுக்கான வட்டியை எப்படி ஈஸியாக கால்குலேட்டரில் கணக்கிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். கடன் தொகை பார்த்திங்கன்னா 3 லட்சம் ரூபாய், வட்டி வந்து 8.75%. முதல்ல ஆண்டுக்கான வட்டியை எப்படி கணக்கிடணும்னு பார்த்துடலாம். ஸோ 2 ஆண்டுகளுக்கான வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களோட கால்குலேட்டரில் முதல்ல உங்களோட கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க, 3 லட்சம். அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு வட்டி எத்தனை சதவீதம் சொல்லியிருக்காங்க, 8.75% இல்லையா? ஸோ அது வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க, 8.75% சிம்பல். அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு கணக்கிடணும், 2 ஆண்டுகளுக்கு கணக்கிடணும் இல்லையா? ஸோ இன்ட்டு 2 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 52,500 வருது இல்லையா? இதுதான் வந்து நீங்கள் வாங்கின கடன் தொகை 3 லட்சம் ரூபாய்க்கு 8.75% வட்டி போட்டால் 2 ஆண்டுகளுக்கான வட்டி தொகை எவ்வளவு, 52,500 ரூபாய். அடுத்ததாக மாதத்திற்கான வட்டியை எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். கடன் தொகை பார்த்திங்கன்னா 3 லட்சம் ரூபாய், வட்டி வந்து 8.75%. 9 மாதத்திற்கான வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை கணக்கிடுறதுக்கு முதல்ல உங்களோட கால்குலேட்டரில் உங்களோட கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க, 3 லட்சம். அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு வட்டி எத்தனை சதவீதம் சொல்லியிருக்காங்க, 8.75% இல்லையா? ஸோ 8.75 போட்டு சதவீதம் சிம்பல். அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு எத்தனை மாதத்திற்கு கணக்கிடணும், 9 மாதத்திற்கு கணக்கிடணும் இல்லையா? ஸோ அப்போது 9 டிவைடிங் சிம்பல் 12. உங்களுக்கு எத்தனை மாதத்திற்கு கணக்கிடணுமோ அந்த மாதம் டிவைடிங் சிம்பல் 12 போடணும். நம்ம உதாரணமாக 9 மாதத்திற்கு கணக்கிட போகிறதுனால 9 போட்டு டிவைடிங் சிம்பல் 12 போட்டிருக்கோம். போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 19,687 ரூபாய் 50 பைசா வருது. இதுதான் வந்து நீங்கள் வாங்கின கடன் தொகை 3 லட்சம் ரூபாய்க்கு 8.75% வட்டி போட்டால் 9 மாதத்திற்கான வட்டி தொகை மட்டும் எவ்வளவு, 19,687 ரூபாய் 50 பைசா. நாளுக்கான வட்டியை எப்படி கணக்கிடணும்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். கடன் தொகை பார்த்திங்கன்னா 3 லட்சம் ரூபாய், வட்டி வந்து 8.75%. 23 நாளைக்கான வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை கணக்கிடுறதுக்கு உங்களோட கால்குலேட்டரில் ஃபஸ்ட்டு கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க, 3 லட்சம் இன்ட்டு வட்டி எத்தனை சதவீதமோ அதை அப்படியே போட்டுக்கோங்க, 8.75% இல்லையா? 8.75% சிம்பிள். அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு எத்தனை நாளைக்கு கணக்கிடணும், 23 நாளைக்கு கணக்கிடணும் இல்லையா? அப்போ 23 டிவைடிங் சிம்பல் 365. உங்களுக்கு எத்தனை நாளைக்கு கணக்கிடணுமோ அந்த நாள் டிவைடிங் சிம்பல் 365 போடணும். நம்ம உதாரணமாக 23 நாள்னு எடுத்துருக்கனால 23 போட்டு டிவைடிங் சிம்பல் 365 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 1,654 ரூபாய் 10 பைசா வருது இல்லையா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் வாங்கின கடன் தொகை 3 லட்சம் ரூபாய்க்கு 8.75% வட்டி போட்டால் 23 நாளைக்கான வட்டி தொகை எவ்வளவு, 1,654 ரூபாய் 10 பைசா வரும். ஸோ வந்து இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். உங்களுக்கு பேங்க்கில் இதுக்கான ஃபார்மில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி பார்க்கலாம். நீங்கள் வருஷத்துக்கு கணக்கிடணும் அப்படின்னா முதல்ல உங்களோட லோன் அமௌண்ட், அதாவது கடன் தொகை என்னவோ அதை போட்டு இன்ட்டு போட்டு உங்களுடைய வட்டி சதவீதம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே போட்டுக்கணும். 7%னா 7 போட்டு சதவீதம் சிம்பல் போட்டுக்கணும். போட்டுட்டு இன்ட்டு போட்டு உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் கணக்கிடணுமோ அந்த ஆண்டை அப்படியே போட்டுற வேண்டியதுதான். 1னா 1, 5 ஆண்டுனா 5, 10 ஆண்டுனா 10ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கான வட்டி தொகை எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதுவே நீங்கள் மாதத்திற்கு கணக்கிடணும் அப்படின்னா முதல்ல உங்களோட கடன் தொகை போட்டுக்கணும். அடுத்து இன்ட்டு போட்டு உங்களோட வட்டி சதவீதத்தை போட்டுட்டு இன்ட்டு போட்டு உங்களுக்கு எத்தனை மாதத்திற்கு கணக்கிடணுமோ அந்த மாதம் டிவைடிங் சிம்பல் 12 போட்டிங்கன்னா மாதத்திற்கான வட்டி தொகை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதே நாளுக்கான வட்டி தொகை நீங்கள் கணக்கிடணும் அப்படின்னா உங்களோட கடன் தொகை போட்டுட்டு இன்ட்டு போட்டு வட்டி சதவீதம் போட்டு இன்ட்டு போட்டு உங்களுக்கு எத்தனை நாளைக்கு கணக்கிடணுமோ அந்த நாள் டிவைடிங் சிம்பல் 365 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நாளுக்கான வட்டி தொகை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ வந்து இது இல்லாமல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் இஎம்ஐ கால்குலேஷன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் நீங்கள் பணம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கால்குலேஷன் எப்படி பண்ணணும்,
சில போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் பற்றியும் நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த கால்குலேஷன்ஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.